ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் உங்களுக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு பல சந்தேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். எஸ்பிஓவில் இப்போ இருக்கிற பல கேள்விகள் பல சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ்பிஓவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா போகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ட்ரைனிங் பீரியட் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் அமௌண்ட்டு இதை நம்ம வாரம் வாரம் டாஸ்க் பண்ணுறோம். அது வாரம் வாரம் டாஸ்க் பண்ணி பெண்டிங் வருது. யாருக்குன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு. சரிங்களா? அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுட் வருது. அப்புறம் நான் டாஸ்க் பண்ணிட்டேன், எனக்கு பெண்டிங்லேயே இருக்குது, அடுத்த டாஸ்க் நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அடுத்த டாஸ்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வாரம் வாரம் சரிங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டாஸ்க் பண்ணணுமோ அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க் பண்ணிடுங்க. எஸ்பிஓ சைட்லேருந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்காக அது பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். அவங்க பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன டவுட் இருக்குன்னா நிறைய நண்பர்களுக்கு இந்த ரீஃபண்ட் சம்மந்தமாக தான். ப்ரோ நான் ரீஃபண்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன், நான் இன்னும் அப்லோட் பண்ணலை, எனக்கு டைம் எந்த அளவுக்கு டைம் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணிட்டு எனக்கு என்ன பேமெண்ட் வரல, எனக்கு 7 நாள் இருக்குது, 7 நாள் சொல்லியிருந்தாங்க ப்ரோ, நான் சப்மிட் பண்ணணும், எனக்கு இன்னும் வரல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? 2 கேள்விகள் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியில் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எஸ்பிஓவில் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் டீம் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மெயில் பண்ணவங்களுக்கு, அப்புறம் 13 பாயிண்ட் முடிச்சவங்களுக்கு இப்போ ரீஃபண்ட் டீம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக அந்த பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்படியே தான் இருக்குது. ஜான்வரி நம்ம எதிர்பார்த்தோம், ஜான்வரியில் பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் ரீஃபண்ட் டீமே இன்னும் முடிக்காமல் தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ ரீஃபண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 7 நாள் அந்த க்ரீன் டிக் போட்டு வந்துருக்கும். 7 நாள் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருன்னு சொல்லிட்டு. அதை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்காக மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 7 ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 அந்த டேஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் நிறைய ஃபெஸ்டிவல் லீவ் வந்துருச்சு. இப்போ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விட்ரால் கொடுத்தவங்களுக்கும் போடுறாங்க, அதில் பழைய மெம்பர், ஓல்டு மெம்பர் எல்லாருமே கலந்து போடுறாங்க. ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்குமே ரீஃபண்ட் டீம் இருக்கணும், அவங்களுக்குமே போடுறாங்க. அதேபோல் 13 பாயிண்ட் மெயில் ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டுமே போடுறாங்க. இப்படி எல்லா அமௌண்ட்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறதுனால ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. சரிங்களா? முன்னாடி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக விட்ரால் கொடுத்தவங்கள அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இன்னும் ஃபியூ டேஸ்ன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் நாளைக்கே அப்டேட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்க, அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய இடத்துல இந்த கேள்விகளை போயிட்டு 7 நாள் வரும்னு சொன்னாங்களே, 7 நாள் வரும்னு சொன்னாங்களே, அமௌண்ட் இன்னும் வரலையே, சப்போஸ் நம்ம தப்பாக ஏதாச்சும் அப்லோட் பண்ணிட்டோமா, அவங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் உருவாகுது. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெயிட் பண்ணுங்கள், அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீஃபண்ட் டீம் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படி சொன்ன பிறகு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், அங்கே உங்களுக்கு அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படி ஒரு ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும். சப்போஸ் அமௌண்ட் அப்பயும் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் மெயில் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? இதுதான் இது. நெக்ஸ்ட் விஷயம் இதுதான். இப்போ ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தமாரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியல, டைம் கிடைக்கல, ஆனால் நான் அப்லோட் பண்ணாமல் தான் இருக்கேன், எனக்கு ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணேன், நான் இந்த நாள் வரைக்குமே இப்போ வரைக்குமே நான் அப்லோட் பண்ணல ப்ரோ, நான் எனக்கு டைம் லிமிட் இதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. டைம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருன்னு வச்சுங்களேன். ஏன்னா எதுவுமே இதுக்கு டைம் லிமிட் சொல்லலை, நீங்கள் இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும், இல்லை உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காதுன்னு அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இது வரைக்கும் எதுவும் போடலை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். டைம் லிமிட் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் பை மோட்டில் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அந்த பை மோட் சம்மந்தமாக நிறைய கேள்வி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 10,000 அந்த ஆஃபர் பீரியட் கொடுத்தாங்க இல்லையா, டிசம்பர் 31 வரைக்கும், நான் அப்போ 10,000 கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் பார்த்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட் 18 ஆயிடுச்சு, எனக்கு இன்னுமே எனக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வரல. அதுக்கு என்ன ரீசன் ப்ரோ, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்குமே நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனௌன்ஸ் சொல்லியிருந்தாங்க, மெயில் பார்த்தீங்கன்னா 1 பை 1 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கு வர அப்டேஷன் இல்லை அடுத்து வர நோட்டீஸ் போல் அப்டேட்டை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா பை மோட் சம்மந்தமாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஸோ ப்ராப்பரா எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. பேமெண்ட்டும் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால அத நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயில் வரலையா? அத நம்ம ஒரு வேள பேமெண்ட் வந்து தப்பா பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃப்ரீயா விடுங்க. சரிங்களா? ஸோ அதேபோல பை மோட்ல வந்து நெறைய நண்பர்களுக்கு இந்த டிசேபிள்டுன்னு வருதுங்களாம். அதாவது டிசேபிள்டுன்னு எதுக்கு அந்த ஆப்ல எப்படி வரும் அப்டின்னா, நீங்க வந்து லாக் அவுட் பண்ணாம அந்த இதில டெலீட்ன்னு ஒண்ணு இருக்கும். ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு டெலீட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த டெலீட் குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு டிசேபிள்ன்னு வரும். ஸோ அதுக்குமே எஸ்பிஐ சைட்லேருந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மாரி, ஆக்டிவேஷன் பண்ற மாரி அதுக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வொரி பண்ணிக்க தேவையில்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இப்ப பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிக்வெஸ்ட் வந்து குடுங்க. அது அப்ரூவல் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த எனேபிள் ஆயிட்ட பிறகு அதில என்ன அமௌண்ட் கேட்கறாங்களோ, அதில என்ன அமௌண்ட் ஷோ பண்றாங்களோ, அந்த அமௌண்ட்ட நீங்க பே பண்ணுங்க. அதில அக்கவுண்ட் நம்பர் பே பண்ண சொல்றாங்களா, லிங்க் வச்சு பே பண்ண சொல்றாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதில என்ன மெத்தட் குடுத்துருக்காங்களோ, அந்த மெத்தட்ல நீங்க பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ எஸ்பிஓல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுதான் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள், நெறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பை மோட்ட பத்தி நம்ம சொல்லிட்டோம். ரீஃபண்ட பத்தியுமே சொல்லிட்டோம். சொல்லாததுல வித்ட்ராவல பத்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. வித்ட்ராலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்ட்ல தான் அனௌன்ஸ்மென்ட் குடுக்கணும். ஏன்னா எத்தன பேருக்கு முடிஞ்சிருக்கு. இதில வந்து என்னன்னா, சேல்ஸ் டீம் எத்தன பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் புரமோஷன் டீம் எத்தன பேர் பெண்டிங் இருக்காங்க. இந்த மாரி தனித்தனியா குடுத்தாங்க அப்டின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பொங்கல் விடுமுறையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதா இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ இஷ்யூ போயிட்டு இருந்திருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ எதுக்குமே ஒரி பண்ணி இதுவும் சில பேர் இதுவும் யோசிக்கிறாங்க. நோட்டீஸ் போர்ட்ல ஏதாச்சும் அனௌன்ஸ்மென்ட் வரல அப்டின்னா, அதுவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்குமோ? அப்டி மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு போறாங்க. எதுவுமே பிரச்சனை இருக்காதுங்க. கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தன நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து வந்துட்டோமே தவிர, ஒரு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் சொல்ல முடியாது. 1 வருஷம் தான். சரிங்களா? 1 வருஷம் பார்த்தா கடந்து வந்தாச்சு. ஸோ இன்னுமே கொஞ்ச நாள் தான். சரிங்களா? ஸோ இந்த கொஞ்ச நாள்ல எல்லாருடைய பேமெண்ட்டுமே கிளியர் ஆயிடும். ரீஃபண்ட் போயிடும், வித்ட்ராவல் போயிடும். எல்லாமே நார்மலா போயிடும். ஒர்க் சம்மந்தமாவே இப்ப எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ஒர்க்ல எந்த ஒரு இஷ்யூமே இப்போதைக்கு இல்ல. எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்ப வித்ட்ராவல் மட்டும் தான். பழைய வித்ட்ராவல் நம்ம எல்லாமே முடிச்சுட்டோம் அப்டின்னா, எல்லாமே டோட்டலா கிளியர். எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான வேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா போயிட்டே இருக்கும். அதேபோல அடுத்த வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பண்ணி அத வந்து 7 டேஸ்ல வர மாரி பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஃபண்ட் குடுத்துட்டோம். எங்களுக்கு ஏன் அது வரமாட்டேங்குது? அப்படி அமௌண்ட் குடுத்தவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெறைய இது பண்றாங்க. ஸோ எஸ்பிஐ சைட்லயுமே கண்டிப்பா அவங்க சைட்லருந்து என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்லதே நடக்கும். சரிங்களா? ஸோ இத தவிர நான் இப்ப வீடியோல சொன்னத தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு அனௌன்ஸ்மென்ட் வரலாம். இல்ல இன்னைக்கு நைட் கூட அனௌன்ஸ்மென்ட் வரலாம். அனௌன்ஸ்மென்ட் வந்துட்ட பிறகு நம்ம அத பத்தி டீட்டெயிலா வந்து போய் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.